ஸ்ட்ரைக்கர்ஸ் டு வில்லேஜ் சேனல். நீங்கள் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்கும்னு அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஒரு சில இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்காத அளவுக்கு தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி போகும்னு தெரியல. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் ப்ரோ இத்தனை வீடியோ போகலன்னு கேட்குறீங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலேஜெலாம் போயிட்டுருக்கோம். அதனால் வீடியோலாம் போட முடியல. இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க டேரெக்டாக வீடியோ கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கோகோ கோலா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு பாட்டில் இருக்குது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா மூடி கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். சின்ன இதில் மெயில்ஸாக தான் இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கட்டவரில் இருக்குல்ல, இந்த கட்டவரில் இங்கே அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இப்படி தூக்குனிங்கன்னா ஹேர் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி அதேமாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா மூடி தனியாக, உங்களுக்கு இது தனியாக இருக்கும். மூடிங்க இருக்குது, அது நம்மளுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறோம். செகண்ட் எப்படின்னா இந்த வாட்டர் பால்ஸ் தான் செய்ய போகிறோம். ப்ரிசம் மாதிரி இது ஒர்க் ஆக போகுது. அது எப்படி ஒர்க் ஆகும் வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டைப்பட்டி தேவை. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாட்டில் தேவை. இந்த பாட்டில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கணும். நடுவில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு கட் பண்ணிடணும். இது வாங்க கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டை போட்டணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டிலில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணணும். வாட்டர் ஃபில் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் சேர்க்கணும். இது ஏன் ப்ளீச்சிங் பவுடர் சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா வெயிலில் படும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது பாசிலாம் அதிகமாக பிடிக்கும். பாசி பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ப்ளீச்சிங் பவுடர்லாம் நம்ம சேர்க்குறோம். வாங்க இப்போ வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரும் ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உள் சைடாக போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம டைட்டாக இருக்க மாதிரி பண்ணிடணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி ப்ரிசம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஆகும். வாங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கை வச்சு மூடிட்டோம். பார்த்தீங்கன்னா லைட் ஏரியர் மாதிரி இருக்கா. இப்போ பாருங்க, மறுபடியும் நம்ம கையை மேலே மூடுறோம். இருட்டாயிடுச்சு. இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கனால மேலே பார்த்தீங்கன்னா சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கழிச்சு வருது. வேறு ஒன்றுமே இல்லை, அதுதான் சிம்பிள். மூணாவது என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அதுவும் பாட்டில் வேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பாட்டில் சின்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோனூசி எடுத்துருக்கோம். இது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூடி இருக்குல்ல, இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டை போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டை போட்டுடணும். நம்ம பார்த்தீங்கன்னா மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டை போட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கை கால் வலிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க, வலி மருந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த ஸ்ப்ரே அப்படி இல்லைன்னா சென்ட் ஏதாவது எந்த ஸ்ப்ரே இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டை போட்டுருக்கோம்ல, அந்த மூடி மட்டும் கழட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். 1 2 3 4 ஸ்ப்ரே பண்ணிட்டு முடி போட்டுக்கலாம். முடி போட்டு இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பத்தி இங்கே வைப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதாகல. இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இது யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் அதை பார்த்தீங்களா? அதில் ஒரு டைம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அது பார்த்து நோட் பண்ணியிருந்தேன், முன்னாடி தெரிஞ்சிருக்கும். பார்த்துருப்பீங்க. நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இது இருக்கும். இது யார் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம், இப்பயே சொல்லிட்டேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லைட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டில் இருக்குது. அதே பாட்டில் தான். இதை வச்சு நம்ம ஒரு செய்ய போகிறோம் லைஃப் ஹேக்ஸ். அதை எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்ரு எடுத்துக்கலாம். லைட்ரு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி, இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி நம்ம எடுக்கணும். ஓட்டை போடணும். அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே போட்டோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேஃப்டிக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை இங்கே வச்சு இந்த மாதிரி சுற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பேப்பர் சுற்றியாச்சு. இது கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக டேப் ஒட்டிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டேப் சுற்றிட்டோம். டைட்டாக இருக்கிறதோ இது பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கணும், அதனால் டேப் சுற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே மாதிரியே ஸ்ப்ரே பண்ணிப்போம். ஒரு 4 வாட்டி பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொரிப்போம். இது வாங்க அடித்து பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறது தான். நம்ம ஏன் ஒர்க் ஆகலன்னு கேட்டிங்கன்னா, லைட்ரு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் வரல, ஸ்பார்க் வரல, அதனால் ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகல. ஆனால் அது கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் இருக்கலாம், அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம அடித்தோம்னா ராக்கெட் மாதிரி போவோம். இதை கான்செப்ட். ஆனால் அது ஒர்க் ஆகும். இது ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு முட்டை இருக்குது. இந்த முட்டையை பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை கருவு தனியாக மஞ்சள் கருவு தனியாக எடுக்க முடியுமா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்குலாம் நிறைய கேட்ஜெட்ஸ்லாம் வந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு சிம்பிள் ட்ரிக்கில் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையை எடுத்துகிட்டு நம்ம உடச்சதில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதனால தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வரல. நெக்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள், அது சூப்பராக வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக்னால் நம்ம தட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக வச்சிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடாக இருந்திருக்கும் அந்த பிளேட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியல. இது கொஞ்சம் ப்ளைனாக இதாக இருக்க மாதிரி எடுத்துவாங்க, அப்போ தான் மேலே தள்ளி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக ஒரு வாரமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி தூக்குனிங்கன்னா வந்துடும். இது அழுத்தும் போது பார்த்திங்கன்னா பாட்டில் நல்லா ஃபுல்லாக அழுத்திட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மெலிசாக அழுத்தினா வராது. பாருங்கள், இன்னொரு அட்டம் செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்கு அதாவது ஒரு முட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு தரை மேலே இதுமாதிரி நிற்க வச்சோம்னா அது நிற்காது, அது உப்பு மேலே நிற்க வச்சா நிற்குன்றாங்க. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை எப்படி நிற்க வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபஸ்ட்டு A4 ஷீட் இந்த மாதிரி ஏதாவது பேப்பர் இருந்தால் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அது மேலே நிற்க வச்சிங்கன்னா நிற்கும். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தா நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நின்றுச்சு. நின்றதுக்கப்புறம் சரி நின்றுச்சுல, இதுக்கு மேலே ஒரு முட்டை வைக்கலாம்னு சொல்லி ஒரு முட்டை வச்சேன். அது என்னாச்சுன்னு நீங்களே ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். பேப்பர் திருப்பி வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் உப்பு நிறையா கொட்டி பார்த்தேன். என்னென்னமோ பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி முட்டைக்கு மேலே கொஞ்சம் உப்பு வச்சு வச்சிடணும்னு சொல்லிட்டு அதையும் வச்சு பார்த்தேன். அப்பயும் முடியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அப்புறம் கடைசியில் முட்டை உடையது தான் மிச்சம், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்களே பாருங்கள் என்னாச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை நிற்குமான்னு நிற்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்கிது ஒரு முட்டை. இன்னொரு முட்டை அதுக்கு மேலே வச்சோம்னா நிற்க மாட்டேங்குது. நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தா நான் அதுக்கு பொறுமை வேணும். நீங்களா பாருங்க என்ன ஆகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஸ்மோக் பபிள்ஸ் பார்த்துருப்போம். அது எப்படி நம்ம ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுன்னு தான் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேட்டில் சர்க்கரை எடுத்துக்கணும். முடியாது. கார்த்திகா ஷாம்பு உங்களுக்கு தரும் நீளமான அடர்த்தியான கூந்தல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்காவோட ஷாம்பு எடுத்துக்கணும். கார்த்திகா ஷாம்பு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஊற்றிக்கணும். ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும். அந்த வாட்டர் பாட்டிலில் பார்த்திங்கன்னா 2 ஓட்டை இருக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஓட்டை, இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஓட்டையாக. ஃபஸ்ட்டு ஓட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம இது விட போகிறோம், அதாவது ஊதுபத்தி சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்து நம்ம விட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரா வைக்க போகிறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலோட மூடி ஓப்பனில் தான் இருக்கணும். அதில் தான் பபுள்ஸ் வரப்போகுது. நம்ம இந்த ஸ்ட்ரா வழியாக ஊதினோம்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மூடி ஓப்பனில் இருந்துச்சு, அதில் பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வரும். இதில் வந்துட்டு அந்த ஊதுபத்தி வச்சோம்னா ஸ்மோக் பபுள்ஸாக வரும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். பாருங்கள், நார்மலாக வரும்போது பபுள்ஸ் வருதா, இதே நம்ம ஸ்மோக் ஃபில் பண்ணிட்டு வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பபுள்ஸோட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இது இருக்குல்ல ஊதுபத்தி, அதை பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த முன்னாடி இருக்க அந்த ஓட்டையில் விட்டுக்கலாம். பாருங்கள், விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்மோக் ஃபில் பண்ண போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா கை வச்சு அடைச்சிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மோக் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஃபுல்லாகும். அந்த முன்னாடி ஓட்டையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2வது ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு ஓட்டை இருந்துச்சு, அதையும் அடைச்சிக்கிட்டு இந்த ஊதுபத்தி உள்ளே போகாமல் ஓரளவுக்கு வெளியவே இருக்கிற மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மோக் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லானதுக்கப்புறம் என்னோடய ஊதுபத்தி வெளியே எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரா எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த டிப் பண்ணிக்கணும். எதுனா அந்த முன்னாடி இருந்துச்சுல பாருங்கள், நான் டிப் பண்ணுறேன். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரா இருக்குல்ல, ஸ்ட்ரா வெளி பக்கத்தில் வந்து ஊதுனீங்கன்னா அந்த காற்று உள்ளே போய்ட்டு நம்மளுக்கு வந்து ஸ்மோக் பபுள்ஸ் வரும். உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸ்மோக்லாம் வரும். பாருங்கள் எப்படி வருதுன்னு நீங்களே. இந்த மாதிரி தான் வரும். இதே ஒரு நிமிஷம் அப்படியே ஷேக் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த பபுள்ஸ் தனியாக போயிடும். நான் உங்கள்கிட்ட வீடியோ காட்டுறதுனால காட்ட முடியல அந்த பபுள்ஸ் தனியாக போனதை. ஏதோ 1-2 கவர் ஆனதை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க ஒன்று எப்படி போகுதுன்னு. நம்ம ஷேக் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா பபுள்ஸ் தனியாக பிரிஞ்சு போகும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்ச 7 எக்ஸ்பெரிமெண்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சது மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, குட் பை.